கோட்டையை பிடிக்க பிரச்சாரம் மேற்கொண்ட கனிமொழி கூட்டத்தில் பெண்ணின் வெள்ளி செயினை ஆட்டைய போட்டு சென்ற நபர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற அணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கவிதா தண்டபாணியை ஆதரித்து திமுக கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி புதுப்பேட்டை வாரசந்தை மைதானத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பேசத் தொடங்கிய சில நிமிடங்களில் கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்ணின் வெள்ளி கொலுசு காணாமல் போனது. அதனை அந்த பெண் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்காத காரணத்தால் ஏமாற்றத்துடன் சென்றார். மேலும் பிரச்சாரம் மேற்கொண்ட வாரச்சந்தை மைதானத்தில் அதிக வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் அங்கிருக்கும் மரத்தின் அடியில் நிழலுக்காக நின்று கொண்டு கனிமொழியின் பேச்சை கேட்டனர். மேலும் சிலர் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கனிமொழி பேசத் தொடங்கியவுடனே பல பேர் கூட்டத்தை விட்டு வெளியேறி சம்பவமும் அரங்கேறியது. நாங்கெல்லாம் போய் டெல்லியில நாடாளுமன்றத்துல ஒரு திட்டத்தோட பெயரை படிக்கிறோம்னாலே எங்களுக்கு திணறி போது மூச்சு வாங்கும். ஏன்னா ஆங்கிலத்துல பெயர் வைக்கலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்ற இருந்த திட்டத்தை விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமீன். இது யாருக்கா புரியுதா? வாயில வருதா? வரல. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு திட்டம். அதுக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. உஜ்வாலா என்னன்னு தெரியல, யோஜனா என்னன்னு தெரியல. பிரதான் மந்திரி மட்டும்தான் திருத்தப்பட்ட தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம். இப்படி எல்லாத்தையும் ஒரு திட்டமாக இருக்கட்டும், ரயில்வேல ஒரு ஊர் பேரை எழுதி வைக்கிறதாக இருக்கட்டும், ஸ்டேஷன்ல